ஹாய், இன்னைக்கு நம்ம ப்ளம் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் போயிடுச்சு, இப்போ வந்து ப்ளம் கேக் ரெசிபி போடுறேன்னு பார்க்காதீங்க. கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் போனால் என்ன, நம்மளுக்கு எப்போ தோணுதோ அப்போ நம்ம ப்ளம் கேக் செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து டூட்டி ஃப்ரூட்டி, க்ரீன் ரைசன்ஸு, பிளாக் ரைசன்ஸ், செரிஸு, டேட்ஸ் இதெல்லாம் மட்டும் எடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் சுகர் ஆட் பண்ணிவிட்டு இந்த சுகர் வந்து நல்லா கேரமலைஸ் ஆகிற வரை நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்லோ ஸ்பீடில் வச்சு தான் ஹீட் பண்ணணும். சுகர் பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். வாட்டர் ஆட் பண்ணும்போது தெரிக்கும், ஸோ சேஃபாக ஆட் பண்ணிக்கணும். சுகர் வாட்டர் கூட மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி குட்டி குட்டியாக பபிள்ஸ் வரும். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த டைமில் நான் வந்து ஸ்ட்ராபெரி க்ரஷ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த க்ரஷ்க்கு பதிலாக மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம்னு குட்டி ஒரு டப்பாவில் விற்கும்ல, அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ரஷ் இல்லைனா ஜாம் ஆட் பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்க, இந்த மாதிரி தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ட்ரை இன்க்ரீடியன்ட்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1/2 டீஸ்பூன் ட்ரை ஜிஞ்சர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளம் கேக்கில் வந்து ஏதாவது ஒரு ஸ்பைசஸ் ஆட் பண்ணால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு சிலர் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து ட்ரை ஜிஞ்சர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையுமே நல்லா பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் 3 முட்டை ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே வெனிலா எசன்ஸ், பைனாப்பிள் எசன்ஸ், ஸ்வீட் ஆரஞ்ச் எசன்ஸ், ப்ளம் எசன்ஸ் இது 4த்தையும் ஆட் பண்ணி 1 ஸ்பீடில் பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஒரு 30 செகண்ட்ஸ் பீட் பண்ணிட்ட பிறகு சுகர் ஆட் பண்ணிக்கணும். சுகர் மொத்தமாக ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி 2 செகண்ட் ஸ்பீட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் பீட் பண்ணதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் பீட் பண்ணக்கூடாது. ஒரு 10 செகண்ட் மட்டும் பீட் பண்ணிவிட்டு பீட்டர் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம முன்னாடி எடுத்து வச்சிருக்க ட்ரை இன்க்ரீடியண்ட்டை மொத்தமாக ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஓவர் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 to 3 பேட்சஸாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஆட் பண்ண பேட்டர் வந்து கொஞ்சம் நல்லா திக்காகும். திக்காகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து மில்க்லாம் ஆட் பண்ணிடக்கூடாது. இந்த டைம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். 8 இன்ச்சஸ் ஸ்கொயர் டின்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேட்டர் போர் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணி ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுறணும். இந்த டைமில் நமக்கு வேண்டிய நட்ஸ்லாம் நம்ம மேலே டாப்பிங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் பாதாமும் கேஷும் நல்லா மேலே க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே டூட்டி ஃப்ரூட்டி நட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன் டாப்பிங்ஸாக. 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 180 டிகிரியில் 30 to 35 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து 30 மினிட்ஸ் ஆச்சு. ஆல்கஹால் இல்லாமல் எந்த ஒரு சோக்கிங் மெத்தடும் இல்லாமல் ஈஸியாக நம்ம வீட்டிலையே ப்ளம் கேக் பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.